இவனுக்கு இப்படி எல்லாம் பேசுறத பார்க்கும்போது இவனுக்கு மேல வர்ற கோபத்தை விட இவனுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க பாத்தீங்களா, அவங்க மேலதான் கோபம் அதிகமா வருது. அப்படி என்ன இவன் பேசியிருக்கான் அப்படிங்கறத நீங்களே பாருங்க. 41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? விஜய் கேக்குறேன், திரிசாவை நாங்க என்ன பண்ணிட்டோம்? பாதுகாப்பா அடிங்க. எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையன் ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாண்ணா நேரம் கீழ்ச்சி தொங்க வீட்டுல நான் எங்க ஆத்தாளுக்கே பிறக்கிறேன். ஒரிஜினலா சொல்றேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுக கட்சி ஒரு பெண்ணை எந்த அளவுக்கு பாக்குறாங்க, எப்படி அவங்க கண்ணோட்டத்துல ஒரு பெண்ணை பாக்குறாங்க அப்படிங்கறதுக்கு இவன் ஒரு ஆகச்சிறந்த எடுத்துக்காட்டு. 41 உடலை எப்படி ஓவர் நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படிங்கறது இவன் யாருகிட்ட கேட்க சொல்றான் அப்படின்னு பாருங்க. இது அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கேட்டாங்க அப்படின்னா எவ்வளவு ஹர்ட் ஆவாங்க. இவன் வந்துட்டு இதை வச்சு எப்படி அரசியல் பண்றானுங்க, அப்படி உண்மையாவே இவனுங்க எல்லாம் வந்துட்டு ஃபீல் பண்றானுங்களா அப்படிங்கறத பாருங்க. கிடையாது, செத்தது நல்லதா போச்சு, இதை வச்சு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு எண்ணத்துல தான் இருக்கானுங்க இவனுக்கு எல்லாருமே. சரி, இவன் கேட்டதே நான் கேட்கிறேன், இதுவே வந்துட்டு ஒரு பெண் ஸ்டாலின் ஐயா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தா, சரி நீ ஒரு வீட்டுக்கு போ, ஒரு ரூமுக்கு போ, நீ சொல்லி இருப்பியா? சொல்லித்தான் பாரு அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது அப்படிங்கறத. இந்த லட்சத்துல இவனுக்கு வேற கட்டுப்பாடு, கண்ணியம், ஒழுக்கத்தை பத்தி பேசுறானுங்க. இவனுங்க எல்லாம் வந்து 2 லைனை சேர்த்து ஒழுக்கமா நாகரிகமா பேச தெரியாது, எவனுக்கு மேடையிலேயே பேச தெரியல. இதுல எப்படி வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இவங்க ஆட்சியில இவனுங்களே இப்படித்தான் பேசிட்டு இருக்கானுங்க. இப்ப நான் முக்கியமா கேட்கணும்னு நினைக்கிறது, மேடம் கனிமொழி அந்த கட்சியில தான் இருக்கீங்களா? முதல்ல இவங்க எல்லாம் பாக்குறீங்களா, இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம்? நீங்களும் ஒரு பெண் தானே, இவனுங்க எந்த மாதிரி பெண்ணை பேசுறாங்க அப்படின்னு உங்களுக்கு கேக்குதல்ல? கண்டிப்பா உங்களுக்கு கேட்காமலாம் இருந்திருக்காது. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க இவன் மேல? இவனை மாதிரி ஆளுகளை வச்சுதான் நீங்க கட்சி நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவனை ஃபேமஸ் பண்ணி விட்டதே, இவனை வந்து தூக்கி விட்டதே சோசியல் மீடியா தான். அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டான், பயங்கரமா வச்சு ட்ரெண்ட் பண்ணிட்டீங்களா, அதனாலதான் எங்க போனாலும் அவன் அப்படி பேசுறான். இவன் இந்த அளவுக்கு பேசுறதுக்கு அந்த மெயின் ரீசன் சோசியல் மீடியாவும் தான். இவன் பேசுறது வந்து என்கரேஜ் பண்ணி இவனை மீம் டெம்ப்ளேட் ஆக்கி இவனை வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணி விட்டானுங்க. இப்ப எங்க போனாலும் இவன் இதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு வார்த்தையை வச்சு இவன் அரசியல் ஓட்டிக்கிட்டு இருக்கான். எல்லா மேடையிலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த லட்சத்துல இவனை டிவிக்கே வேற சொல்றானுங்க, அவனுக்கு தற்கொலை, இவனுக்கு இப்படி, அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்க எல்லாம் PhD படிச்சுட்டு வந்த மாதிரி முதல்ல உங்க ஒழுங்கா கழுவுங்க, அதுக்கப்புறம் அடுத்தவங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.